Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பீகாரை கொள்ளையடிக்கவே காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிகள் கூட்டணி வைத்துள்ளன. தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி பேச்சு. அமெரிக்க அதிபர் டிரம்புடன் மோதக்கூடிய தைரியம் பிரதமர் மோடிக்கு இல்லை. இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக கூறி வருவதை சுட்டிக்காட்டி பீகார் தேர்தல் பரப்புரையில் ராகுல் காந்தி விமர்சனம். முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியை ஒட்டி பசும்பொன்னில் உள்ள நினைவிடத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க பரிந்துரை செய்யப்படும் என உறுதி. ₹3 கோடி மதிப்பீட்டுள்ள தேவர் திருமகனார் பெயரில் திருமண மண்டபம் அமைக்கப்படும் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கிறேன். அதை நாங்கள் வழிமுறை காத்துக்கிட்டு இருக்கோம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மரியாதை. தேவரின் புகழை பரப்ப பல்வேறு நடவடிக்கைகளை அதிமுக ஆட்சியில் எடுத்துள்ளதாக பேட்டி. நம்முடைய மரியாதைக்குரிய தேவர் ஐயா அவர்கள் அவளுக்கு மேலும் புகழ் சேர்க்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சரிடத்திலே நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கின்றோம். பசும்பொன்னில் அமமுக பொதுச் செயலர் தினகரனுடன் ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் சந்திப்பு. சசிகலாவையும் சந்தித்து பேசிய பன்னீர்செல்வம் மற்றும் செங்கோட்டையன். துரோகத்தை வீழ்த்த பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனும் தங்களுடன் கரம் கோர்த்துள்ளதாக தினகரன் கருத்து. எடப்பாடி பழனிசாமியே தங்கள் எதிரி என்றும் கூட்டாக பேட்டி. துரோகத்தை வீழ்த்துவதற்கு மீண்டும் தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் அவர்களின் பொற்கால ஆட்சியை, அம்மா அவர்களின் சிறப்பான ஆட்சியை கொண்டு வருவதற்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் OPS அவர்களும் எங்களோடு கரம் கோர்த்து தேர்தலில் நாங்கள் எங்கள் பணியை ஆற்ற இருக்கிறோம். அதிமுகவிலிருந்து செங்கோட்டையனை நீக்குவதில் தயக்கமில்லை. துரோகம் இழைத்தது யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை. அதெல்லாம் இன்னைக்கு தயக்கம்ல இல்லையா, இனிமேல் தானே இருக்கும். ஏற்கனவே நாங்க பதவியில பாருங்க, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் துரோகம் செஞ்சாலும் சரி, தலைமைக்கு உடைய கருத்தை அவர்கள் முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதிமுகவில் இருந்து தன்னை நீக்கினால் மகிழ்ச்சிதான் என பழனிசாமியின் எச்சரிக்கைக்கு செங்கோட்டையன் பதில். சந்தோஷப்படுங்க. பசும்பொன்னில் திடீரென கைகோர்த்த வைகோ மற்றும் சீமான். சீமானுடனான பயணம் தொடரும் என வைகோ பதில். என் அருமை சகோதரர் செந்தமிழன் சீமான் அவர்கள் நானும் ஒரே வேளையிலே இங்கே வந்தது எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தருகிறது. தொடரும். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் தொடர்பாக திமுக தலைமையில் நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டம். பாமக நிறுவனர் ராமதாசிற்கு அழைப்பு. பாமக உட்கட்சி பிரச்சினை 6 மாதங்களில் முடிவுக்கு வரும் என அன்புமணி நம்பிக்கை. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி படுதோல்வி அடையும் என்றும் விமர்சனம்.
வருகின்ற தேர்தலில் திமுக படுதோல்வி அடைய போகுது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. தேர்தலுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. இந்த 6 மாதத்திற்குள்ளே எல்லா பிரச்சனையும் சுமூகமா தீர்ந்துக்கிறது, எல்லாமே சரியாயிடும். எல்லாம் நாங்கள் எல்லாமே எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி. உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் நியமனம். BR கவாய் ஓய்வு பெறும் நிலையில் சூரியகாந்தை நியமித்தார் குடியரசுத் தலைவர். செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 16 வயதான இளம்பருதி. தமிழ்நாட்டு சாம்பியன்களின் மணிமகுடத்தில் மேலும் ஒரு வைரக்கல் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்து 90,400 ரூபாய்க்கு விற்பனை. காலையில் 1800 ரூபாய் சரிந்த நிலையில் மாலையில் உயர்வு. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என அறிவிப்பு. வால்பாறைக்கு செல்ல நவம்பர் 1ஆம் தேதி முதல் இ-பாஸ் கட்டாயம். போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக நடவடிக்கை. பத்து மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான தேர்வு தேதிகளை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது CBSE. முழு விவரங்களை மாணவர்கள் இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என அறிவிப்பு. மும்பையில் 17 குழந்தைகளை பிணை கைதிகளாக சிறைப்பிடித்த நபரால் பரபரப்பு. காவல்துறையினருடன் நடந்த சண்டையில் என்கவுண்டர். அமெரிக்காவில் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான பணி உரிமம் இனி தானாக நீட்டிக்கப்படாது. புதிய கட்டுப்பாடுகளால் இந்தியர்களுக்கு சிக்கல். சீனாவுக்கான இறக்குமதி வரியை 10% குறைத்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். முக்கிய விவகாரங்களில் உடன்பாடு ஏற்பட்டதாக ஷி ஜின்பிங்கை சந்தித்த பின் பேட்டி. எகிப்தில் சனிக்கிழமை திறக்கப்படும் உலகின் மிக பெரும் அருங்காட்சியகம். எகிப்து கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் விதமாக வடிவமைப்பு. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.